ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரூட்ஸுங்க விதமாக வாங்கின்னு வந்தாங்க வீட்டில். கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பண்ண பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு. ஒரு பச்சோந்தி எங்கே உட்காந்தாலும் அது கலர் மாறும். அது மாதிரி மனுஷனுடைய குணம் சில பேருடைய, எல்லோரும் சொல்லலை, சில பேரவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதோ, இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதோ, அது இயல்பான ஒருத்தருது. அது சடன் ஏஜ் வந்தாக்கா அது மாற்றிக்குவாங்க. அது மாற்றிக்கலன்னா ஃபேமிலியில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஒரு சின்னதாக டிப்ஸுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மாற்றிக்கலன்னா சின்ன பிள்ளைங்கக்கிட்டவோ பெரியவங்கக்கிட்டவோ அவமானப்பட்டு நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுலேருந்து சீக்கிரம் வெளியில் வரத்த பாருங்க. ஆனால் உண்மையாக நடந்துக்கினீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க. பரவாயில்ல, அதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாக்கா எப்போவுமே யார் முன்னாடியும் நம்ம ஒருத்தரை பற்றி வெளியில் வரும்போது, அவங்கள பற்றி வெளியில் வரும்போது நம்ம அவமானப்பட்டு தலை குனியக்கூடாது. நம்ம உண்மையாக இருந்து திட்டு வேணும்னா வாங்கிக்கலாம், தலை குனியக்கூடாது. இது என்னுடைய ஃபேமிலியாக நினச்சி நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.